வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நமது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற்றிருக்கும் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். வணக்கம் சார். ஒருபுறம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் திரு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் உள்ளே கொண்டு வராங்க. இது ரெண்டு இணைச்சு ஒரு வித பின்னால ஒரு அரசியல் கணக்கு இருக்கதா ஒரு சொல்லப்பட்டதில்லை. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இதில் யூகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுப்பிலேருந்து எடுக்க சமயம் ஒரு பெரிய கதைகளோடு வருவாங்க, திரும்ப உள்ள எடுக்க சமயம் இன்னொரு கதையோடு வரும். ஆனால் இது ஒரு முதல்வருடைய ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் தான். அவங்க யார் வச்சா சரியாக இருக்கும் இல்லை, அதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் எடுத்தாரு? இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் டைம் உங்களை எதுக்காக எடுத்தாங்கன்றதும் தெரியாது, திரும்ப இதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இப்போ உள்ள வர சூழல் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு பொருத்தி பார்க்குறாங்க. நீங்கள் இதில் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை. நீங்கள் கன்னியாகுமரி பாலிடிக்ஸ் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்டமைப்பாக அங்கே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. இரண்டு பெரிய தேசிய கட்சிகள் அங்கே இருக்காங்கல்ல. இப்போ காங்கிரஸும் ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க, பிஜேபியும் வலுவாக தான் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கம்யூனிஸ்டும் ஓரளவுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதனால உங்களுடைய இணைப்பு அல்லது திரும்ப நீங்கள் உங்களோட கொண்டு வந்தது அப்படின்றத அது இதையும் பொருத்தி பார்க்கலாமா, பார்க்குறாங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டிவாக நிறைய வேலை பண்ணியிருக்கு. தலைவருடைய ஆட்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு போயிருக்கோம், நிறைய வெல்ஃபேர் பண்ணியிருக்கோம், பார்ட்டியை வலுவாக கட்டமைச்சிருக்கோம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின தேர்தலை விட 50,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கோம். அதே போட்டு விளவங்கோடு இடைத்தேர்தலில் கடந்த தேர்தலை விட சுமார் 20,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கோம். அப்போ ரெண்டுலேயும் நம்ம அதிக ஓட்டு வாங்கியிருக்கோம். எந்த விதமான மேல் ப்ராக்டிக்ஸும் தேர்தலில் கிடையாது, அப்படி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அப்போ மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அது எதை காட்டுது? இந்த அணிக்கு அங்கே ஒரு வலுவான வரவேற்பு மக்கள் மத்தியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது என்பதற்கு சான்று தான் கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலும், விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 50,000 ஓட்டு அதிகமாக வாங்கினதுக்கும் உள்ள உதாரணம். அது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது. அது வரைக்கும் சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி அங்கே வலுவாக இருக்குது. இப்போ அதிமுக இணைப்பு, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, பிஜேபிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தும் போது ஒரு வலுவான ஒரு கூட்டணி அங்கே இருப்பாங்க இல்லையா? அதை நீங்கள் எப்படி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே ரொம்ப கீழே போயிட்டு. இப்போ கன்னியாகுமரி கான்ஸ்டுவன்சிலேயே நாகர்கோவில் கான்ஸ்டுவன்சியில் தான் கொஞ்சம் இருக்காங்க. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப 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 கீழே போயிட்டு, நெக்லிஜிபிள் நம்பருக்கு போயிட்டு. பிஜேபி ஃபர்தராக அவங்களால வளர முடியலை. அது நீங்கள் ஒரு சேச்சுரேஷன் தான், நிற்க தான், அதுக்கு மேல் போக முடியலை. என்னுடைய கணிப்புக்கு போக முடியாது. இனி ஏன் அவங்க வளர முடியாதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன், படித்த ஜென்ரேஷன், அவங்க பண்ணக்கூடிய இந்த வெறுப்பு அரசியலை விரும்பலை. எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு தேர்தல் தந்திரமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு உணர்வு ரீதியாக மக்களை எப்படி தொடர்பு கொண்டது. இவன் மக்களுடைய உணர்வு என்பது சாமானிய மக்களுக்கு அவன் ஜாதியை ஒரு பெருமைன்னு சொல்லலாம், அதே மாதிரி மதம் ஒரு பெருமைன்னு சொல்லிவிடுவான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு ஆப்ட் வேர்டு இருக்குது, அசர்ஷன் ஆஃப் காஸ்ட் ப்ரைட். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதி தான் பெருது, தன்னுடைய மதம் தான் பெருசு இன்னும் உயர்த்தி பேச முடியாது. இதை பிஜேபி திட்டமிட்டு பேச வைக்குது. ஏன்னா அவனுக்கு அரசியலை ஒன்று இந்த உணர்வை தூண்டி அவனை கட்டமைப்பது, பிறகு அவனை தன்னோடு இணைப்பது, போலரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இதை நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் இந்த எஜுகேஷன், இந்த கல்வி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கல்விக்கான திராவிட அரசியலின் முக்கியத்துவத்தையும் பார்க்கலாம். நீங்கள் படித்த தம்பிமாருக்கு தெளிவாக தெரியுது, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதை அவன் தெளிவாக உணர்ந்திருக்கான். நாங்கள் அதை உணர்த்திக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. இங்கு வந்த ஆரியர்கள் மனுஸ்மிருதியின் மூலமாக கட்டமைத்த ஒரு கட்டமைப்பு தான் ஜாதி. அந்த கட்டமைப்புக்கு உட்பட்டு தான் பெண்களினுடைய அடிமைத்தனம். அதில் இதுக்குள்ளே நம்ம திரும்ப போகக்கூடாது என்ற ஒரு கவனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் தான் இருக்குன்னு நான் நம்புவேன். அதனால தான் பிஜேபியால் அடுத்த ஸ்டெப்பு தமிழ்நாட்டில் வைக்க முடியல. பைப்போலாராக தான் ரொம்ப நாளாகவே இருந்தது இல்லையா? அதிமுகன்னு இருந்தது. ஸோ பெரிய ஒரு கட்சியான அதிமுகவோட அலையன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது எந்த வரையும் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? இது பிஜேபி ஏடிஎம்கே லாஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ட்வீட்டில் சொல்லியிருந்தேன், இவங்க அப்டோகபஸ் கையில் மாட்டின மாதிரி. அது அதிமுக குறைந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் இந்த கூட்டணிக்கே உடன்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பல மாநிலங்களில் அவங்க தோழமை கட்சிகளை எப்படி கபலீகரம் செய்தார்கள் என்பதற்கான நம்முடைய கண்முன்னால் சான்றுகள் இருக்குது. இந்த சான்றுகள்
இவங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருந்திருக்கணும். இல்லை இதெல்லாம் இதுக்கு முன்னால் வரைக்கும் சரி. இப்போ நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. திரு அமித்ஷா இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்பயுமே கூட உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றாரு. கொள்கை ரீதியாக 2 பேரும் முரண்பட்டு நின்னா கூட நாங்கள் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் செயல்படுவோம் அப்படின்றாரு. அது வந்து லாஜிக்கலாக ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்குது சார். இப்போ என்னுடைய ஒரு கொஸ்டின், என்னைக்காவது நம்முடைய மாண்புமிகு பிரதமருடைய பேச்சையோ மாண்புமிகு அமித்ஷாவுடைய பேச்சையோ நம்ம நம்ப முடியுமா? அவங்க உண்மை பேசுனாங்களா? எந்த விஷயத்தில் உண்மை பேசுனாங்க? ஒரு தேசத்தினுடைய நலனில் கூட அவங்க உண்மை பேசலை. சீனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி ஆதாரத்தோட சொல்றாரு, இவ்வளவு இடம் சீனா ஆக்கிரமிச்சிருக்கணும். இவங்க சொன்னாங்க அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. காஷ்மீரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, எவ்வளோ ஒரு செக்யூரிட்டி லேப்ஸு. நீங்கள் வந்து மன்மோகன் சிங் இருந்த நேரத்தில், பிரதமராக அவர் இருந்த நேரத்தில் எவ்வளவோ பிரச்சனை இவங்க பண்ணாங்க. பிரதமர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு பேசினாங்க. இப்போ நீங்கள் மறுநாள் சம்பவம் நடந்த உடனே எவ்வளவு வன்மத்தோட சில பத்திரிகைகள், அவருடைய ஆதரவு பத்திரிகைகள் இதை ஒரு 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 தேச பக்தி போன்று காட்டி இந்த செக்யூரிட்டி லேப்ஸை மூடி மறைச்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது போடக்கூடிய அளவுக்கு கூட்டம். ஆனால் ஒரு பிரதமர் வந்து இது வந்து உண்மையிலேயே நம்முடைய செக்யூரிட்டி லேப்ஸ் தான், நான் வருத்தப்படுகிறேன், இனி வராமல் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தால் அவங்களுடைய வார்த்தைக்கு நேர்மையாக நம்ம புரிஞ்சிருக்கலாம். இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சொல்லக்கூடிய ப்ராமிசஸ், அவங்களுடைய செயல்பாடு. இப்போ நீங்கள் வந்து ஷிண்டேவை எடுத்து வச்சு இப்படி தான் சொல்லியிருப்பாங்களா? ஒவ்வொரு கட்சியும் உடங்கிச்சுமே அவங்க ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. பட் திரும்ப வர சமயத்தில் அவங்க எப்படி நடந்துடுவாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஷிண்டேக்கு இப்போ வந்து சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்களா? அவர் பி டீமில் தான் வச்சுருந்தாங்க. அவர் இருக்கிறதும் இவங்க இருக்கிறதும் ஒன்று தான். எவ்வளோ கவனமாக சைட்லைன் பண்ணி வச்சுட்டாங்க. இதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம வெளிப்படையாக சொன்னோன்னா, செங்கோட்டை அண்ணனை கூப்பிட்டாங்க. எது கூப்பிட்டாங்க? அவர் இசட் கேட்டகரி கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. செய்யலாம் அப்படி? ஏற்கனவே நீங்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல, எல்லாமே யூகங்களாகவும் வெளியே செய்திகளாக நீங்கள் அதிகாரப்பூர்வமாக இன்ஃபேக்ட் அவர் நேரில் சந்திச்சார் அப்படின்ற கூட இது வரைக்கும் எந்த ஒரு உறுதியான தகவல் எதுவுமே கிடையாது. அது வேண்டாம், நீங்கள் ரூமரே போட்டினா போதும்னு சொல்லு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ரூமரை பரப்பி விட்டாலே போதும் இல்லை? இவங்களை அச்சப்படுத்துவது தானே, உங்களை பயப்படுத்துறதுக்கான முயற்சி தானே. எங்களால் இப்படி கொஞ்சம் ஆட்களை ஐசோலேட் பண்ண முடியும், உங்களை தனிமைப்படுத்த முடியும், உங்கள் சிம்பலை முடக்க முடியும். அப்போ ஒரு அச்சுறுத்தலின் அடிப்படையில் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் இன்னஃபிஷியன்சி தான் காரணம். இந்த அலையன்ஸ் வந்து எதனாலன்னு பலர் கேட்காங்க. இது வந்து ஐடியாலஜிக்கலாக இல்லை. திஸ் அலையன்ஸ் இஸ் டியூ டு இன்னஃபிஷியன்சி. இவங்க வந்து இவங்களால் துணிச்சலை எதிர்கொள்வதற்கு, பாஜகவினுடைய மிரட்டல்களை எதிர்கொள்வதற்கு உள்ள துணிச்சல் இவங்கள்ட்ட, அந்த சிவிக் கரேஜ், அந்த பொலிட்டிக்கல் கரேஜ், அந்த மாரல் கரேஜ் இது இல்லாத காரணத்தினால தான் இவங்க போய் இன்றைக்கி ஒரு சரண்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் விரும்புவாங்களா? ஏடிஎம்கேலையும் ஒரு கொஞ்சம் பேராது அண்ணாவை பற்றியும் பெரியார் விரும்பலன்றது நம்ம எந்த இடத்துல இருந்து முடிவுக்கு வரோம்? இது வந்து ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் தான். இப்போ நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அண்ணாவை பற்றி பேசுகின்றவர்கள் அல்லது அதிமுகவில் இருந்து பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இதை ஒத்துட மாட்டாங்க, ஊண்டு பண்ண தானே செய்யும். ஏன்னா அதிமுகவினுடைய சப்போர்ட்டில் இந்த சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? இவ்வளவு பகிரங்கமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு சித்தாந்தங்களை வகுக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இவர்கள் இணைந்து கொண்டு பேசுகின்றதை ஒத்துக்கிடுவாங்களா? பொலிட்டிக்கல் கரேஜ் இவங்கள்ட்ட என்ன இருக்குது? இவங்க சித்தாந்த ரீதியாக என்ன பேசுவாங்க? அண்ணாவை பற்றி பேச முடியுமா? பெரியார் பற்றி பேச முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்ன விஷயங்களை இவங்க மறுத்து பேச முடியுமா? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டெப்னா இவங்க கொஸ்டினாக வராது. ஜெயலலிதா பற்றி விமர்சனம் பண்ணாங்க, அண்ணா பற்றி விமர்சனம் பண்ண திரு அண்ணாமலை வந்து தலைமை பொறுப்புலேருந்து நீக்கினுக்கு ஒரு வகையில் எடப்பாடியோட அழுத்தம் தான் காரணம் கூட ஒரு சொல்லப்படுது இல்லையா? அது வந்து அது கரேஜாக இருக்கலாம். நீங்கள் வந்து இது எல்லாமே இருக்கலாம். இது வந்து ஏன்னா பிஜேபி வந்து எந்த சூழ்நிலையாவது யாரை பிடிச்சாவது எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டி அவங்க கட்சியில் இருந்த ஆளே அவங்க பலி கொடுத்துருக்கலாம். ஆனால் இது மக்கள் எப்படி ஏற்றுடுவாங்க? நீங்கள் பண்ணிட்டிய ஓகே, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடி பிரச்சனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அவங்க சிம்பிள் பிரச்சனை, இதுக்கெல்லாம் அவங்க ஏதாவது உத்தரவாதங்கள் தந்திருக்கலாம். அது ஒரு பிரச்சனை. நீங்கள் லாஸ்ட் ட்ரிப்பு பிஜேபி வாங்கின ஓட்டை வச்சுக்கிட்டு பிஜேபியோட ஓட்டுக்கு இங்கே கூட்டியிருக்குன்னு சொன்னால் அது முட்டாள்தனம், அது ஏற்றுக்கிடவே முடியாது. அவங்க அந்த தேர்தலில் பண்ணது வந்து ஒரு காஸ்ட் கன்சால்டேஷன். எப்படி ஓட்டு தானே, ஓட் பேங்க் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு 3%லேருந்து 11% அப்படின்றது வந்து அது வளர்ச்சியாக தெரியலையா? நீங்கள் சில சீசனில் சிலருக்கு கிடைக்கும், அடுத்த நிரந்தரமாக கிடைக்காது. அது அன்னைக்கு இருந்த சீசன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கள் பக்கத்து மாவட்டம், ஆனால்
நயினார் வந்து நின்னார். அங்கே காஸ்ட் போலரைசேஷன் பண்ணாங்க. அசம்பிளியில் அப்படி பண்ண முடியுமா? நடக்கவே. இவன் ஓபிஎஸ் போய் ராம்நாட்டில் நின்று எல்லா 6 சட்டமன்ற தொகுதியிலையும் கேண்டிடேட் ஒட்டி ஒரு வாங்கின ஓட்டை டிவைட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாரா? முடியுமா? அது சாத்தியப்படுமா? படாது. ஸோ அதில் அன்னைக்கு அவங்க இந்த காஸ்ட் போலரைசேஷன் ரிலீஜியஸ் போலரைசேஷன் ரெண்டையும் நம்பி பண்ணாங்க. சில நேரங்களில் சில இடங்களில் சில ஹெல்ப்ஃபுல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தல் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர்ஸ் வந்து வெரி செலக்டிவ். இப்போ இது 3 ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பார்ப்போம். எதிர்காலத்தில் உத்தரவாதம் பார்த்தோம்னா இது ஒரு செக்குலர் டெமோக்ரஸி இந்தியா, ஒரு ரிப்பப்ளிக்கு. இதை வந்து திரும்ப 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 திமுக ரீட்ரேட் பண்ணுது. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோன்றது சொல்லுது. அதை வெளிப்படுத்தி நம்ம காட்டுவது. சோஷியல் ஜஸ்டிஸில் சமரசமே பண்ணலை. அப்போது இந்த விஷயத்தில் அவங்க கன்வின்ஸ்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இப்போ சாதாரண மக்களுக்கு கூட ஒரு குறைந்தபட்ச சமூக பாதுகாப்பு கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க ஆளுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் ரேஷன், அவனுடைய சின்ன சின்ன சலுகைகள் வந்துடுது. அப்போ அவனுக்கு லைஃப் இஸ் செக்யூர்டு. அப்போ இந்த சமூக பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவன் பிள்ளைய படிப்பு, மேல் படிப்பு, இது எல்லாமே உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கு. 3வது ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா ஒரு பொதுவான ஒரு பாதுகாப்பு. அதுவும் நம்ம பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே இருக்கக்கூடிய சோஷியோ கல்ச்சுரல் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபார் பெட்டர். பெரிய ஜாதிய கொடுமை இல்லை, இது நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அதிமுகலேருந்து எல்லா எதிர்கட்சிகளுமே ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்குல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய படுகொலைகள் நடக்குது, வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலில் நடந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. இது நீங்கள் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபார் பெட்டராக இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? தமிழ்நாடு தொடர்ச்சியாக இருக்குன்னா கடந்த ஆண்டு எப்படி இருந்தது, கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தைய ஆட்சியில் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு ஒப்பீடு பார்க்கும்போது இந்த விட்ட அதிகமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கதா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ கிரிமினல் ஆக்ஷன்ஸ் பொறுத்தவரை அங்கங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குதானா நடக்குது. இதை ஒரு டோட்டலாக வந்து நம்ம வந்து மறக்கவோ இல்லாட்டி நிறுத்தவோ முடியுமான்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங் திங். பட் ஒரு குற்றச்செயல்கள் நடக்கும்போது அது அந்த அரசு எப்படி கையாளுது அது வந்து மிக 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 முக்கியம். இப்போ நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா பழியை வந்து சிறுபான்மை மக்கள் மீது போட்டுக்கிட்டு தப்பிக்கிட பார்க்குது. திமுக அப்படி இல்லை. நடந்திருக்கு, இன்னும் ஆக்ஷன் நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் கேட்ட கொஸ்டின் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக இருக்கணும். பல விஷயங்கள் நம்ம தனித்துவம் இருக்குது, அதே மாதிரி நம்ம தனித்துவம் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸ்னு சொல்லுவோம். ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸ் இந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டரி திங்ஸ், ஒருத்தரை தாழ்வாக நடத்தி பண்ணக்கூடிய இந்த க்ரைம்ஸ் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஒரு அரசு பயங்கரவாத மாதிரி இன்றைக்கி வட இந்திய மாநிலங்களில் ரூலிங் பார்ட்டிஸே பண்ணுது. திமுக அப்படி ஒன்றும் சொல்ல முடியுமா? அப்படி ஒன்று கூட நம்ம சொல்ல. 2 அமைச்சர்கள் இதிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க, அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. திரு செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தோட நிர்பந்தத்தின் காரணமாக விடுவிக்கப்படுறான்றதை புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் திரு பொன்முடி அவர் வந்து அவரோட பேச்சினால விடுவிக்கப்படுறாரு. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்காதா தேர்தல் நேரத்தில்? இது ஒரு பக்கம். இது இல்லாமல் இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே, இது எல்லாமே நீதிமன்ற ஜுடிஷியல் இதுவாகவே பார்க்கலாம்னு வச்சுங்களேன். அவங்களோட ஆக்ஷனாகவே பார்த்தா, நடவடிக்கையாக பார்த்தாலே கூட மூத்த அமைச்சர் இப்போ கே நேரு இடி ரைடு நடந்தது, அவர் இருக்கார். தங்கம் தென்னரசு மேலே இருந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து விசாரணை ரத்து செய்யப்பட்டது, அதாவது விடுவிக்கப்பட்டதை ரத்து செஞ்சுருக்காங்க. இது மாதிரி மூத்த அமைச்சர்கள் எல்லாமே டாப் பிராஸில் இருக்க முதலமைச்சரை சுற்றி இருக்க முக்கியமான அமைச்சர்கள் வந்து எல்லாருமே வந்து வழக்கை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போகுது திமுக? இன்னைக்கு இதுக்கு பின்னாலும் நோக்கம் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு மோட்டிவ் இல்லை. இது எல்லாமே நீதிமன்ற நடவடிக்கைகள் தானே. நான் அதுக்குள்ளே சொல்ல வரல. பட் இதுக்கு பின்னால் வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். அல்ல இது ஒன்றும் தேர்தல் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒன்றும் கிடைக்காது. இல்லை, என்னோட கேள்வி இது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இப்போ இது ஒரு மூத்த அமைச்சர் இந்த மாதிரி பொதுவெளியில் பேசுகிறாரு அப்படின்றது நம்ம கட்சியில் இருந்து திரு கனிமொழியே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நிறைய நடவடிக்கை எடுக்கப்படுது, கட்சி பொறுப்பு பறிக்கப்படுது. இப்போ அமைச்சரவையிலேருந்து விடுவிக்கப்படுறாரு. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் திமுக மீது என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படும்? அது அவர் தனிப்பட்ட கருத்தை அவர் பேசினார். அது தலைவர் வந்து பார்த்துடுவார். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மோட்டிவோட வந்து இன்னைக்கு
ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதும் அவர்களுடைய அமைப்புகள் அந்த பணிகளை முன்னெடுக்குது. ஈடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எல்லாமே எடுக்கிறத வந்து எல்லாருக்குமே உலகத்தில் தெரியுது, எல்லாருக்குமே தெரியும், காமன் மேனுக்கு தெரியுது. ரெண்டாவது பல மாநிலங்களில் அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்கனால அதை பற்றி ஒரு விவாதங்கள்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சிருப்பேன். ஈடிக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 2026 திமுகவுக்கு எப்படி இருக்கும்? அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, இன்னைக்கு இருக்க சந்தேகத்தை சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்க சூழலில் ஒரு வலுவான எதிரணியாக இருக்காங்க. இன்னும் அவங்க இன்னும் யாரெல்லாம் அங்கே இணைய போகிறாங்கன்னு தெரியல. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வலுவாக இருக்காங்க. அந்த கூட்டணியில் இன்னும் யார் யார் இணைவாங்கன்னு தெரியாது. ஒரு வலுவான அங்கே கூட்டணி இருந்தது அப்படின்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு அது இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் இந்த வலுவில் வார்த்தையை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். இல்லை சார், இப்போ வரைக்குமே கூட்டணி எதுவும் முடிவாகலை இல்லையா? இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. ஸோ இன்னும் கூட்டணி எதுவுமே நிறைவடையலை. திமுக கூட்டணி வந்து முடிவு செய்ய வேண்டியதில்லை, அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கூட்டணி. இல்லை, உங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க இன்டாக்டாக இருக்காங்க. அதில் அதுக்குள்ளே வரவே இல்லை. இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இல்லை, வேற எந்த கட்சி இருக்கு அங்கே மகா கூட்டணி வைக்க? மகா கூட்டணி இப்போ நாளைக்கு விஜய், இன்னைக்கு வரைக்கும் விஜயோட முடிவு யாருக்குமே தெரியல. சரி, அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. சீமானு இன்னும் அவர் திரும்ப நான் தனியாக நிற்பேன்னு சொல்லியாரு. விஜயோட வருகையுமே கூட அவரோட ஓட்டு எல்லாமே மைனாரிட்டி ஓட்ஸ் நிறைய அவருக்கு போகும் அப்படின்ட்டு ஒரு பரவலாக ஒரு இது இருக்கு. கிட்டத்தட்ட 8-10% வரைக்கும் அவர் வாங்குவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். இப்போ வரைக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு சினிமால இருந்து வந்தது கூட அது ஒரு காரணமா இருக்கலாம். அவரை பார்க்க போற கூட்டம் இப்போ அவருங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஜுவலா ப்ரொசீஜரா எல்லாமே நல்லாவே நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஸோ அவர் சிறுபான்மை மக்களோடு மிகப்பெரிய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுக்கு வேல்யூவே இல்லையா? வேல்யூ இல்லைன்னு சொல்லலை. ஓட்டை அவர் பிரிக்க மாட்டாரா நான் கேட்குறேன். விஜய் வந்து ஓட்டை பிரிக்க மாட்டாரா? அப்படி அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி நான் சொல்லல, அப்படியான ஒரு பார்வை இருக்குன்னு சொல்றேன். அதை நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். சரி, லீடர் உள்ளது ஹி ஹஸ் டு ப்ரூவ். யா, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து எல்லாருக்கும் பிரபலமாக தெரியும். இது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் உள்ளதில் நாம் ஏற்கனவே பல இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது. இப்போ ஒரு லீடர் சப்போர்ட்டட் பை ஆர் லீடர், ஒரு தலைவர் வித் ஏ விஷன், ஒரு பெரிய அல்லது ஒரு காஸ். அடுத்தது வித் செகண்ட் லெவல் லீடர்ஸ் அண்ட் கேடர்ஸ். இது வந்து ஒரு அமைப்பு வேணும் வேண்டாமா? இல்லை, அதை தான் கட்டமைச்சிட்டு வர்றாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அது வரட்டு, அதுக்கு இட் வில் டேக் டைம். நான் ஏற்கனவே சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வச்சு ஒரு சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணிக்கும் பேஸ் ரீதியாக இருக்குது. அவங்களும் தேர்தல் அரசியல் இருந்தவங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், இப்போது இருக்கிறவர்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தனக்கான ஒரு தெளிவான ஒரு செயல் திட்டத்தை இன்னும் அவங்க சொல்லலை. அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நம்ம என்ன பார்க்கல. அது வர்றது வரை நம்ம அதை வந்து பெருசாக நம்ம சொல்ல இல்லை. இப்போ நீங்கள் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், அங்கே கூட்டணி அமைச்சிட்டு, அப்போ திமுக எங்கள் ஊரில் பழமொழி சொல்லலாம், அப்போ என் கை புளியங்க பறிக்கா போடணும், என் கை. ஸோ இப்போ இதில் நீ அடிச்சு நீ அடிக்க வரடா, அப்போ என் கை புளியங்க பறிக்கா போகும். இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேருந்து இன்னும் கூட்டணி, இன்னும் புதிய கட்சிகள் உள்ள வர, நாங்களும் எல்லா வேலையும் செய்வோம்ல, உள்ள கூட்டணி கட்சிகள் வரும், எல்லாம் உங்கள் கட்சியில் வருத்தம் வேலை செய்வோம். தேவைப்படக்கூடிய எங்கள் சித்தாந்தத்தை, எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்தால் சேர்த்துக்கிடுவோம். அப்படி யார் இருக்கா இப்போ வெளியில்? இருந்தாலும் நீங்கள் யார் இருந்தாலும் மக்களே இருக்காங்க. இல்லை, நீங்கள் இப்போ சாதாரண சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நான் போகிற வர இடத்துல பேசுகிறேன், மக்களே எங்கள்கிட்ட சொல்லலாம், தம்பி நீங்கள் பேசக்கூடிய கருத்து நல்லா இருக்குது, இது நமக்கு வேணும், தேவை. இதே மாதிரி மாரல் சப்போர்ட் ஃப்ரம் த பப்ளிக். அது வரணும். நீ கட்சி தான் கொண்டு வரணும் இல்லைல்ல, ஒரு அமைப்பு தான் கொண்டு வரணும் இல்லை, மக்களே இல்லை. இல்லை, இப்போ வரைக்கும் தேமுதிகவோட நிலைப்பாடு ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்குது, தெளிவாக தெரியலை. பாமகவோட நிலைப்பாடு தெளிவாக தெரியலை. இவங்கெல்லாம் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? இவங்க ஒரு பக்கம் ஒரு அணியில் சேர்றாங்க, உதாரணத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவாங்க அப்படின்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்? இப்போ தம்பி எகெயின் இதுதான் கொஸ்டின். நீங்கள் அவங்க கொள்கை ரீதியாக முடிவு எடுக்காங்களா, இல்லை அவங்க வந்து அவங்கள சந்தர்ப்பத்தை பார்த்து எடுக்க போகிறாங்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவங்க முன்னால் இருக்குது. அதை பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சித்தாந்த ரீதியாக எடுக்காங்களா, இல்லை வந்து அவங்க வேறு காரியங்களுக்காக எடுக்காங்களா? உங்கள் வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.